ஹாய், குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் ஒவ்வொருவரோடு நான் கதைக்க விரும்புகிறேன். நான் உங்களோடு கதைக்க விரும்புகின்ற காரியம் என்னவென்றால், தேவனுடைய பிள்ளைகள் தேவனுடைய சத்தத்தை கேளாமல் போய்விட்டார்கள். அதை எப்படி நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். எனக்கு இன்றைக்கு இருதயத்திலே உண்டான கர்த்தருடைய சத்தம் எப்படியாய் அது இருந்ததுன்னு சொன்னால், தேவனுடைய பிள்ளைகள் என்னை நேசிக்கிறார்கள், என்னிடத்தில் வருகிறார்கள். ஆனாலும் என்னுடைய வார்த்தையை கேளாமல் போகிறவர்களாக இருக்கிறார்கள். எப்படி நான் உங்களுக்கு இன்னும் அதிகமாய் சொல்லலாம் என்றால், இயேசு கிறிஸ்துவை நேசிக்கின்றார்கள். அவருடைய அகாப்பே அன்பு என்று சொல்லப்படுகிற அந்த அவருடைய அன்பை நேசிக்கிறார்கள். அவரிடத்திலே வருகிறார்கள். அன்கண்டிஷனல் லவ் என்று சொல்லுகிற அந்த அன்கண்டிஷனல் லவ்வை தவறாய் புரிந்து கொண்டு வைத்திருக்கின்றார்கள். அன்கண்டிஷனல் லவ் என்றால் கீழ்ப்படுகின்றதற்கான நிபந்தனை இல்லாத அன்பு அல்ல. நாங்கள் கீழ்ப்படியக்கூடாது, கீழ்ப்படிய தேவையில்லை என்கின்ற அர்த்தம் இல்லை. தேவன் அன்கண்டிஷனல் லவ்வாக இருக்கிறபடியினாலே அவர் எங்களுக்காக தன்னைத்தானே ஒப்பு கொடுத்திருக்கின்றார். அந்த அன்கண்டிஷனல் லவ் எங்களிடத்திலும் காணப்பட வேண்டும். அதாவது தேவன் என்னுடைய தப்பிதங்களை மன்னித்த அந்த தேவனுடைய அன்கண்டிஷனல் லவ் என்னிடத்திலே காணப்பட்டு மற்றவர்களுடைய தப்பிதங்களை மன்னிக்கின்றவனாய் நான் காணப்பட வேண்டும் என்கின்றதான தான் அந்த அர்த்தம். அந்த அன்கண்டிஷனல் லவ், தேவனுடைய அன்கண்டிஷனல் லவ் என்கின்றது, அவர் எப்படி எங்களிலே அவர் அன்பாய் இருந்தாரோ அல்லது அன்பாய் இருக்கின்றாரோ அவ்வண்ணமாய் நாங்களும் காணப்பட வேண்டும் என்று. ஆனால் தேவனுடைய வசனம் தெளிவாய் சொல்லுகிறது, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாதவர்கள் தேவனுடைய புத்திரர்கள் அல்ல என்று சொல்லி, அதே நேரம் என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறவன் என் வசனத்தை கை கொள்ளுகிறான். என் வசனத்தை கை கொள்ளாதவன், அதாவது என் வார்த்தையை கை கொள்ளாதவன் எனக்கு விரோதியாயிருக்கிறான் என்று சொல்லி நாங்கள் யோவான், நானே மெய்யான திராட்சை செடி, நல்ல கனி கொடாத மரம் எதுவோ வெட்டுண்டு அக்னியில் போடப்படும், அப்படியான காரியங்களை சொன்ன தேவன், என்னை நிலைத்திருங்கள் என்று சொன்ன தேவன், அதை நீங்கள் வடிவால் வாசித்து கொண்டு வாசித்து பார்த்தீர்கள் என்றால் அவர் சொல்லுகிறார், என்னில் நிலைத்திருந்து என்னுடைய கனிகளை கொடாத எல்லா மரமும் வெட்டுண்டு அக்னியிலே போடப்படும். என்னில் அன்பாயிராதவன் எனக்கு விரோதியாயிருக்கிறான். என்னில் அன்பாயிருக்கிறவன் என் வார்த்தையை கை கொள்ளுகிறான். என்னுடைய வார்த்தையை கை கொள்ளாதவன் எனக்கு விரோதியாயிருக்கிறான். அவனிடத்திலே தேவ அன்பில்லை என்று தேவன் சொல்கிறார். தேவனுடைய பிள்ளைகள் எங்கே விழுந்து போகின்றார்கள் என்றால், பிசாசானவன் எங்கே ஜெயித்து போகின்றான் என்றால், கர்த்தருடைய வார்த்தைக்கு அவர்கள் இடம் கொடாமல் போய்விடுகிறார்கள். நாங்கள் ஏசாயா 42:24 வாசித்து கொண்டு போனோம் என்றால், 22 வாசித்தோம் என்று சொன்னால் அழகாய் ஆண்டவர் சொல்லி இருக்கின்றார். ஏசாயா 42:24 தான், மன்னிக்க வேண்டும். 22 வாசித்து பாருங்கள். 24 தேவன் எப்படி சொல்லுகிறார் என்றால், கர்த்தருடைய வழிகளிலே நடக்க மனதில்லாமலும் அவருடைய வேதத்துக்கு செவி கொடாமலும் போனார்களே என்று சொல்லி, அதனாலே அவர்கள், அதாவது இஸ்ரவேலர்கள் சூறையாடப்பட வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்டு விட்டார்கள். தேவன் அவர்களை கொள்ளைக்காரருடைய கைகளிலே ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லி, இன்றைக்கு எங்களுக்கு இயேசு கிறிஸ்துவானவர் கொடுக்கப்பட்டிருக்கின்றார். நாங்கள் எங்களுடைய இஷ்டப்படியெல்லாம் வாழ்ந்துக்கிட்டு நாங்கள் ரட்சிக்கப்பட்டவர்கள் என்று சொல்றதற்கு அல்ல. தண்ணி அடிக்கிறவன் தண்ணி அடிக்கவும், சகோதரனுக்கு விரோதமாய் எழும்பி கொலை செய்கிறதற்கு எழும்புறதற்கும், ஒவ்வொரு விரோதமான தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்வதற்கும்
அவைகளையெல்லாம் நாங்கள் செய்து கொண்டு தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லுவதற்கு தேவன் எங்களை தெரிந்து கொள்ளல. தேவன் குமாரனை அனுப்பி குமாரனுக்குள்ளே பரிசுத்த ஆவியை வைத்து அந்த பரிசுத்த ஆவியினாலே குமாரன் வாழ்ந்த முறைகளை எங்களுக்கு காண்பித்து அதனூடாக வார்த்தையை கொடுத்து அந்த வார்த்தை எங்களில் நிறைவேறும்படி எங்களுக்கு பலன் அளிக்கும்படி பரிசுத்த ஆவியானவரை தேவன் கொடுத்திருக்கின்றார். அந்த பலனுள்ள ஆவியானவர் எங்களுக்குள்ளே காணப்படுவாரானால் பலவீனமாகிய இந்த காரியங்கள், பிசாசனுடைய கிரிகைகள் எங்களுக்குள்ளே காணப்படக்கூடாது. பிசாசனுடைய கிரியைகளை அழித்து போடவே தேவன் வழிபடுகின்றார். அன்பான பெரியமானவர்களே, நான் யாரையும் குற்றப்படுத்த வரல. ஆனால் தேவனுடைய வார்த்தையை கீழ்க்கடியாதவர்களை நியாயம் தீர்க்கிறது என்றொன்றுண்டு. இயேசு கிறிஸ்து பூமியை நியாயம் தீர்க்காமல் பூமியிலே அன்பு கூறும்படிக்கு வந்தார். ஆனால் அதே ஆண்டவராகிய கிறிஸ்து சொல்லுகிறார், நான் உங்களை நியாயம் தீர்க்கிறது இல்லை, உங்களை நியாயம் தீர்க்கிறது ஒன்றுண்டு, அந்த வார்த்தை உங்களை நியாயம் தீர்க்கும் என்று சொல்லி. அப்ப எங்களை வார்த்தை நியாயம் தீர்க்கும். பிசாசானவன், நாங்கள் நினைக்கின்றோம் தேவன் எங்களுக்கு விரோதமாய் வருகின்றவர், தேவன் எங்களுக்கு கட்டளையிடும்படி, கட்டளையிட்ட கற்பனைகளை கைக்கொள்ளும்படி தேவன் எங்களுக்கு கட்டளைகளை கட்டளையிடுகிறார். அவைகள் எங்களுக்கு பாரமானவைகளாக இருக்கின்றது. தேவன் எங்களுக்கு அதை செய்ய சொல்லுகிறார், இதை செய்ய சொல்லுகிறார் என்று சொல்லுகிறீர்கள், நாங்கள் பலவீனர்கள் என்று சொல்லி. தேவன் எங்களை கட்டாயப்படுத்தவில்லை. அவருடைய வார்த்தையை வைத்திருக்கின்றார். அவரிடத்தில் பிரியமாயிருக்கிறவன் அவருடைய வார்த்தையை கை கொள்ளுகிறான். அவன் வார்த்தையை கை கொள்ளும் போது அவன் அந்த வார்த்தையும் கிறிஸ்து பிதாவோ ஆவியானவர் அவன் நித்திய ஜீவனை பெறுகின்றான். யாரெல்லாம் வார்த்தையை அசட்டை பண்ணுகிறவரும் கீழ்ப்படியாமலும் இருக்கிறவர்களாய் காணப்படுகிறவர்கள் நித்திய அக்கினியிலே தள்ளப்படுகிறார்கள். தேவனுடைய பிள்ளைகளாய் காணப்பட்டு கிறிஸ்துவினாலே பாவ மன்னிப்பை பெற்று இந்த பரிசுத்த வேதாகமத்தை சுமந்து வருகின்றவர்கள் அழிந்து போய்விடக்கூடாது என்கின்றதான காரியத்தின் நோக்கத்தின் அடிப்படையிலே தான் தேவன் இவைகளை சொல்லுகின்றார். என் மகனே, நீ வஞ்சிக்கப்பட்டுடாதே, நீ இருளாகிய அக்கினிக்குள்ளே தள்ளப்பட்டுறக்கூடாது. என்னுடைய வார்த்தையை நீ கீழ்ப்படிய வேண்டும், என் வார்த்தையை நீ கை கொள்ள வேண்டும் என்று நான் உன்னை கட்டாயப்படுத்தல, நான் உனக்கு இவைகளை தரல. நீ என்னுடைய வார்த்தையை கேளாது போனால் நீ இந்த இக்கட்டான சூழ்நிலையிலே எரிகின்ற அக்கினிக்குள்ளே நரகத்துக்குள்ளே நீ தள்ளப்பட்டு விடுவாய், நீ எச்சரிக்கையாயிரு என்கின்ற அந்த அடிப்படையிலே தான் தேவன் இவைகளை சொல்லுகின்றார். தேவன் எதற்காக எங்களுக்கு என்னத்தை சொல்லுகின்றார் என்றதை ஒரு சரியான புரிந்துணர்வு ஒருவனுக்கு காணப்படுமானால் அவன் அந்த வார்த்தையின்படி நடப்பான். இன்றைக்கு வஞ்சிக்கின்ற கள்ள போதகர்கள் உண்டு. நீ என்ன செய்தாலும் நாளைக்கு தேவன் மன்னிப்பார், நீ பாவம் செய்தாலும் கர்த்தர் மன்னிப்பார். மனுஷரை பிரியப்படுத்துகின்ற போதகர்கள், அவர்கள் தேவனை பிரியப்படுத்த மாட்டார்கள். பூமியையும் உலகத்தையும் மனுஷனையும் பிரியப்படுத்த முடியாது. 2 எஜமானுக்கு ஊழியம் செய்ய முடியாது. ஒன்றை பகைத்து ஒன்றை நேசிப்பான். மனுஷர்களிடத்திலிருந்து ஆதாயம் பெறும்படி, உலகத்திலிருந்து ஆதாயம் பெறும்படி காணப்படுகின்றதான இந்த விதமான போதகர்கள் பூமியிலே காணப்படுவார்கள். அவர்களுக்கு எச்சரிக்கையாயிருங்க. அவர்களுடைய நோக்கம் நித்திய ஜீவன் அல்ல. அவர்களுடைய நோக்கம் உங்களுக்கு நித்திய ஜீவனை கொடுப்பதல்ல. அவர்களுடைய நோக்கம் அவர்களுக்கு கிறிஸ்துவை காண்பிப்பதல்ல. உங்களுக்கு நோக்கம், அவர்களுடைய நோக்கம் எல்லாம் கிறிஸ்துவை போல காண்பிப்பதும் உங்களிடத்திலிருந்து சுய ஆதாயங்களை பெறுவதும். பணத்தை மட்டும் நான் சொல்லலை. சிலர் தசமாக காணிக்கலாம் கேட்க மாட்டாங்க,
அதனால் நீங்கள் நினைப்பீங்க உண்மையுள்ள ஊழியர்கள் என்று. அவங்கள் பெருமைகளை விரும்புகிறவர்களும் தங்களை தேவனுடைய ஊழியக்காரர் என்று காண்பித்து மேன்மையான இடங்களை தங்களை வைக்கின்றவர்களுமாய் இருக்கின்ற ஜனங்கள் இந்த பூமியிலே காணப்படுகின்றார்கள். தேவனுடைய பிள்ளைகளே, நான் உங்களுக்கு சொல்லத்தக்க ஒரே ஒரு வசனம்தான். தேவனில் அன்பாயிருந்தும் தேவனுடைய காரியங்களை நீங்கள் கை கொண்டும் தேவனோடு கூட நடக்கிற ஜனங்களாய் காணப்படுகிற நீங்கள் தேவனுடைய வார்த்தைக்கு அசட்டை பண்ணுவீர்களானால் நீங்கள் பரிதவிக்க வேண்டியவர்களும் நிர்பாக்கியம் உள்ளவர்களும் என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார். நான் இதை சிறிய வீடியோவாய் போடுவதினால் எல்லா வசனங்களையும் நான் காட்ட விரும்பவில்லை. ஆனால் நான் உங்களுக்கு ஒரு சில இதுகளை காட்ட விரும்புகிறேன். நாங்கள் ஆபிரகாமை சொல்லுகிறோம், ஆபிரகாமை கர்த்தர் ஆசீர்வதித்தார் என்று சொல்லி. ஆபிரகாம் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை தேவனுடைய சத்தத்தை கேட்டு மோரியா மலையிலே தன் ஒரே பேரான மகனை பலியாய் கொடுக்க சென்றவர் ஆபிரகாம். ஆபிரகாமோடு உங்களை ஒப்பிடாதீங்க, ஆபிரகாமோடு உங்களை ஒப்பிடாதீங்க. ஒரே பேரான குமாரனை ஆபிரகாம் பலியிடும்படி கொண்டு போனார். தேவன் ஆபிரகாமை சோதிக்கும்படி கொண்டு போகல, அவரை ஆசீர்வதிக்கும்படி கொண்டு போனார். எங்களுடைய பார்வைக்குத்தான் ஆபிரகாம் சோதிக்கப்பட்டான் மாம்சத்தின்படி. ஆனால் தேவன் பிசாசை ஜெயிக்க, ஆபிரகாம் பிசாசை ஜெயிக்க, சோதனையை ஜெயிக்க தேவன் ஆபிரகாமுக்கு துணையோடு இருந்தார். எங்களுடைய பார்வை தான் டிஃப்ரெண்ட் ஆகணுமே தவிர எங்களுடைய பார்வையிலே நாங்கள் சரி என்கின்ற மாதிரி வாழ முடியாது. நாங்கள் செய்வதெல்லாம் சரியல்ல. நாங்கள் செய்வதெல்லாம் தேவனுடைய வார்த்தையோடு ஒத்து போகுமானால் அவைகள் சரியாய் காணப்படும். தேவன் ஒருவரே, அவர் ஒருவரே நல்லவர். அவர் தேவன், அவரை எங்களுக்கு சகலமுமாயிருக்கின்றார். 1 யோவான் 5வது அதிகாரம் 5வது வசனம் சொல்லுகிறது, நாம் தேவனுடைய கற்பனைகளை கைக்கொள்ளுவதே அவரிடத்தில் அன்பு கூறுகிறதாம். அவருடைய கற்பனைகள் பாரமானவைகள் அல்ல. அப்ப தேவனிடத்தில் அன்பு கூறுவது என்றால் என்ன என்றால், தேவனுடைய வார்த்தையை, அவருடைய கற்பனையை, அவர் விரும்புகிறதை, அவர்களுக்கு சொல்வதை கேட்டு செய்வதே தேவனிடத்தில் அன்பு கூறுவதா. அப்ப தேவனிடத்தில் அன்பு கூறுகிற ஒருவன் எப்படி காணப்பட வேண்டும் என்று சொன்னால், தேவனுடைய வார்த்தையை கை கொள்ளுகிறவனாய் காணப்பட வேண்டும். தேவனுடைய வார்த்தையை கை கொள்ளாதவன் தேவனிடத்தில் அன்பாக இல்லை என்று சொல்லப்படுகிறது. தேவனிடத்தில் அன்பாக இராதவன் தேவனுக்கு விரோதியாய் இருக்கின்றான் என்று சொல்லப்படுகின்றது. அப்ப நாங்கள் எங்களை கிறிஸ்துவை கொண்டு நாங்கள் நீதிமான்களாக்கப்பட்ட நாங்கள், ரட்சிக்கப்பட்ட நாங்கள், விசுவாசத்தினாலே நடத்தப்படுகிற நாங்கள் தனிய விசுவாசத்தினாலே சகலவற்றையும் செய்ய முடியாது. அதுதான் யோவான் 15வது அதிகாரம் சொல்லப்படுகிறது, நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால். எங்களுக்கு பின்னுக்கு பிடிக்கிற வசனம் தான் அதிக வசனம். நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு கொடுக்கப்படும். நாங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ எங்களுக்கு கொடுக்கப்படும் என்று நாங்கள் அதிகம் கேட்கின்றவர்களாக இருக்கின்றோம். ஆனால் அவருடைய வார்த்தை எங்களில் நிலைத்திருக்கும்படி நாங்கள் வாழ்கின்றோமா என்கின்றது தான் எங்களுடைய காரியமாய் காணப்படுகின்றது. அதாவது ஒருவன் என்னில் நிலைத்திராவிட்டால், 6வது வசனம் சொல்லுகிறது, ஒருவன் என்னில் நிலைத்திராவிட்டால் அவன் வெளியே எறியுண்ட கனியைப் போல் எறியுண்டு
உலர்ந்து போவான். அப்போ ஒருவன் என்னில் நிலைத்திராவிட்டால் எப்படி ஆகிடுவான் என்று சொல்லி போட்டுத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களில் நிலைத்திருந்தால். அப்போ நாங்கள் அவருடைய வார்த்தையினாலே நாங்கள் கேட்டு பெற்றுக்கொள்வது என்பதற்கு விட முதலாவது வசனம் சொல்லுகிறது, ஒருவன் என்னில் நிலைத்திருந்தால். அதாவது 7வது வசனத்தின்படி, என் வார்த்தை உங்களில் நிலைத்திருந்தால், நீங்கள் என்னில் நிலைத்திருந்தால், நிலைத்திராவிட்டால் என்கின்ற அந்த வசனத்தை நீங்கள் வடிவாய்த்து தியானித்து பாருங்கள். தேவனுடைய பிள்ளைகள் ஒருவன் வாழுவதற்கு தேவன் எங்களுக்கு கிருபை கொடுத்திருக்கின்றார். அந்த கிருபையை இழந்து விடாதிருங்க. தேவன் இன்றைக்கு சொல்லுகிறாரா? ஒரு சிம்பிள் விஷயம் தானுங்க. களவெடுக்காதே, உன் சகோதரனை வஞ்சிக்காதே, உன் சகோதரனை சபிக்காதே, விபச்சாரம் செய்யாதே, சாராயம் குடிக்காதே என்றெல்லாம் தேவன் ஒரு உதாரணத்துக்கு சொல்லுகிறார் என்று நாங்கள் வைத்துக் கொள்ளுவோம். ஆனால் அவைகள் எங்களுக்கு விட மனதில்லாதிருந்தால், எங்களுக்கு தேவனுடைய வார்த்தையை விட மனதில்லாதில்லை எங்களுக்கு விருப்பம். ஆனால் அதை பார்க்கிலும் அந்த உலகத்திலே அந்த களவெடுக்கின்ற அல்லது சாராயம் குடிக்கின்ற அல்லது மற்றவனை வஞ்சிக்கிறது, அதனாலே உண்டாகின்ற திருப்தியின் தன்மைகள் எங்களை தேவன் பக்கம் புகாமல் தடுக்கின்றது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நான் உங்களுக்கு சொல்லுகிறதான ஒரே ஒரு காரியம், நீங்கள் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறதானால் தேவனுடைய வார்த்தைகளை கைக்கொள்ளுங்கள். தேவனுடைய வார்த்தையை நீங்கள் கைக்கொள்ளாது போனால், நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லுகிறதுனாலே நானும் சரி யாராயிருந்தாலும் அதில் பிரயோஜனம் இல்லை. ஏனென்றால் யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவனுடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டு அவரிடத்தில் வர மனதில்லாதிருந்த ஒவ்வொருவரையும் பார்த்து ஆண்டவர் சொன்னது, நீங்கள் ஆபிரகாமுடைய பிள்ளைகள் என்று எண்ணிக்கொள்ள நினையாதிருங்கள், இந்த கல்லுகளினாலே நான் அவருக்கு பிள்ளைகளை உண்டு பண்ண வல்லமை உள்ளவராக இருக்கிறேன் என்று சொல்லி, அதே போல தான் இன்றைக்கும் நான் சொல்லுகிறது, தேவனுடைய வார்த்தையில் பிரியப்படாமல், தேவனுக்கு பிரியமில்லாமல் நடக்கின்ற ஒவ்வொருவருக்கும் நான் சொல்லுகிறதாவது, நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்று எண்ணிக்கொள்ள நினையாதிருங்கள். ஏனென்றால் தேவனுடைய பிள்ளைகள் அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிறார். தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுங்க, தேவனுடைய சத்தத்துக்கு செவி கொடுங்க, கீழ்ப்படியுங்க, தேவனுடைய பிள்ளைகளாய் வாழுங்க. தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.